நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸோட கம்ப்ளீட் பார்ட் பை பார்ட் வீடியோஸை சேனல் பிளேலிஸ்ட்ல 1 by 1 அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அப்ஸ்டாக்ஸோட ஃப்ரீ டிமேட் ப்ளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக வாட்ச் பண்ணுங்க, கன்ஃபியூஷன் ஆகாமல் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைங்கிறத கிளியராக பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல மொபைல் நம்பர் உங்களுக்கு ஆதாரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும், ஆதார் கார்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வேணும் உங்களுக்கு. தென் பேனும் ஆதாரம் லிங்க் ஆயிருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? பேன் டீடைல்ஸும் ஆதார் டீடைல்ஸும் லிங்க் ஆயிருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவை. அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட நீங்க பேன் கார்டு டீடைல்ஸையும் ஆதார் கார்டு டீடைல்ஸையும் பேங்க் அக்கௌண்ட்ல இணைச்சிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு ஆதார்ல மொபைல் நம்பரை லிங்க் பண்ணணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட பேன் கார்டு டீடைல்ஸையும் ஆதார் கார்டு டீடைல்ஸையும் லிங்க் பண்ணிருக்கணும். இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ், பேன், ஆதார், பேங்க் அக்கௌண்ட் இந்த மூணுமே லிங்க் ஆயிருக்க மாதிரி நீங்க பாத்துக்கங்க. இந்த மூணு கிளியரா இருந்துச்சுன்னா தான் நீங்க ஃபர்தரா நீங்க ப்ரொசீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா முதல்ல இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம் இந்த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதுல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க முதல் விஷயமா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த நம்பரை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க டைப் பண்ணிட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் 6 டிஜிட் பின்னை கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. 6 டிஜிட் பின் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பாஸ்வேர்டு மாதிரின்னு வச்சுங்களேன். நீங்க Upstox அக்கவுண்ட் அக்சஸ் பண்றதுக்கான பாஸ்வேர்டு மாதிரி வச்சுங்க. ஒரு 6 டிஜிட்ல ஒரு பின்னை கிரியேட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண பின்னை மறுபடியும் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இமெயில் அட்ரஸை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணீங்களோ அதே மாதிரி இமெயில் அட்ரஸையும் வெரிஃபை பண்ணுங்க. இதுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நம்ம கூகுள் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றோம். இப்போ எல்லாமே ஜிமெயில் தான் எல்லாரும் யூஸ் பண்றோம். நம்ம ஜிமெயில் ஆல்ரெடி நீங்க லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுள் கொடுத்து எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோ அதை செலக்ட் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. அப்படி இல்ல நீங்க யாஹூ மெயில் வச்சிருக்கீங்க, வேற ஏதோ மெயில் வச்சிருக்கீங்கன்னா கண்டினியூ வித் இமெயில் கொடுங்க. கண்டினியூ வித் இமெயில் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்ன இமெயிலோ அதை டைப் பண்ண சொல்லுவாங்க. வெரிஃபை வித் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியையும் டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் வெரிஃபை ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களை பத்தின பர்சனல் டீடைல்ஸ் கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. லெஸ் தென் 1 இயரா இல்ல 1 to 2 இயரா உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அது கொடுங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா லெஸ் தென் 1 இயர்னு கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட ஆனுவல் இன்கம் கேட்பாங்க. நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டுறீங்க, நீங்க ப்ராப்பரா எல்லாம் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்லாப் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பிலோ 1 lakh இல்ல 1 to 5 lakh இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துங்க. ஓகே, தென் உங்களோட ஆக்குபேஷன் கேட்பாங்க. உங்களோட ஆக்குபேஷன் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்க. கொடுத்துருக்கிறதுல எதுவுமே இல்லைன்னா அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெண்டர் கேட்பாங்க. மேலா, ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா. தென் பாத்தீங்கன்னா உங்க மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. சிங்கிளா, நீங்க மேரிடா. இந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார் யுவர் அப்ஸ்டாக் அக்கவுண்ட்ங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் செக் பாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிக் பண்ணணும். அப்பதான் ஃபர்தரா நம்ம கண்டினியூ பண்ண முடியும். தென் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் கொடுத்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பேடிஎம் வேலட், போன்பே வேலட், கூகுள் பே வேலட் இந்த மாதிரி வேலட்னா யூஸ் பண்றோம் பாத்தீங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு புரோக்கர் மூலமா பண்றோம்னா அவங்களோட வெப்சைட்லயோ இல்ல ஆப்லயோ நம்ம வேலட் மாதிரி நம்ம கொடுத்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலட்ல பணத்தை ஏத்தி தான் நம்ம ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஓகே, வேலட்ல பணத்தை ஏத்தி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். செபி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா பணத்தை பாத்தீங்கன்னா இந்த வேலட்லயே வச்சுக்க கூடாது. அதாவது நம்ம ஒரு புரோக்கர்ட்ட பணத்தை ஏத்தி வச்சிருக்கோம்னா சில பேர் பாத்தீங்கன்னா வருஷ கணக்குல யூஸ் பண்ணாம கூட வச்சிருப்பாங்க அந்த பணத்தை. அந்த மாதிரினா இருந்துச்சுன்னா 30 டேஸ்க்கு ஒன்ஸோ இல்ல 90 டேஸ்க்கு ஒன்ஸோ அந்த பணத்தை மறுபடியும் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. அப்ஸ்டாக்ஸா இருக்கட்டும் இல்ல ஜெரோதா இருக்கட்டும் எந்த புரோக்கரா இருக்கட்டும் இதுதான் ப்ராசஸ். டிராப் டவுன் மாதிரி இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல 30 டேஸ்க்கு வேணுமா இல்ல 90 டேஸ்க்கு வேணுமாங்கறத செலக்ட் பண்ணிக்கங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வெண்டா நீங்க ட்ரேடிங் ஆர்வம் பண்றீங்கன்னா 90 டேஸ் கொடுத்துங்க. ஏன்னா 30 டேஸ் கொடுத்தீங்கன்னா 30 டேஸ்க்கு ஒன்ஸ் வேலட்ல என்ன பணம் இருந்தாலும் மறுபடியும் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. மறுபடியும் நீங்க வேலட்டுக்கு ஏத்தணும். சோ கொஞ்சம் ஒரு கன்வீனியன்ட்டா இருக்காது. அதனால 90 டேஸ் கொடுத்தீங்கன்னா 90 டேஸ்க்கு ஒன்ஸ் உங்க வேலட்ல ஏதாவது பணம் இருந்துச்சுன்னா அது உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுப்பாங்க. ஓகே, சோ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா டெசிஷன் எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 30 டேஸ் வேணுமா 90 டேஸ்க்கு வேணுமாங்கற முடிவு பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கண்டினியூ ஆப்ஷனே எனேபிள் ஆகும். இது கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பா உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல சிக்னேச்சர் அப்லோட் பண்ற மாதிரியும் இல்ல டிராப் பண்ற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை பண்ணிக்கங்க. டிரா சிக்னேச்சர்ங்கிறது கொடுத்தீங்கன்னா ஒரு எம்டி பேஜ் கொடுத்துருவாங்க. அதுல உங்க சிக்னேச்சரை டிராப் பண்ற மாதிரி இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேப்பர்ல ஒயிட் பேப்பர்ல சிக்னேச்சர் கைப்பட போட்டு அதை போட்டோ எடுத்து அப்லோட் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது மொபைல்லயோ இல்ல லேப்டாப்லயோ நீங்க டிராப் பண்ற மாதிரி உள்ள ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டிரா சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் அந்த அளவுக்கு கிளியரா நம்ம சைனை போட முடியாது. அப்லோட் பண்றது தான் பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும்.
ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி blank பேஜ் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லையா இருக்கட்டும் இல்லை உங்கள் லேப்டாப்லையா இருக்கட்டும் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா எரேஸ் ஆல்னு கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் சைன் பண்ணலாம். சைன் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நல்லா கரெக்டாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரேண்டம் ஷேப்ஸ், டாட்ஸ், லைன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணும்போது நான் என்னோட இனிஷியல் கொடுத்துட்டு டாட்னா வச்சு தான் போட்டேன். ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்கேஸ் அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா இனிஷியல் போடுறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் எஸ்ங்கிறது உங்க இனிஷியல்லாம் உங்களோட நேம் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகுதுன்னா எஸ் போட்டு ஸ்பேஸ் விட்டு ஏன்னு கொடுங்க, டாட் வைக்க வேணாம். நான் ஃபர்ஸ்ட் நான் சைன் பண்ணப்ப பார்த்தீங்கன்னா டாட்னா வச்சு தான் சைன் பண்ணேன். எனக்கு ஒன்றும் பெருசா ப்ராப்ளம் வரல எனக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க அடுத்த வாட்டி ட்ரை பண்ணும்போது நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டாட், லைன்ஸ், ரேண்டம் ஷேப்ஸ்லாம் இல்லாம கிளியரான சிக்னேச்சர் கேட்கறாங்க உங்களுக்கு. ஓகே, கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் கரெக்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தென் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்லோட் பண்ற மாதிரினா எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கணும். அந்த ஒயிட் பேப்பர்ல உங்க சிக்னேச்சர் நீங்க போடுங்க. போட்டுட்டு உங்க மொபைல்ல வந்து அந்த சிக்னேச்சரை போட்டோ எடுங்க. போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோவை வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் ஃபைல்னு கொடுத்து அதுல வந்து அப்லோட் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்ன வரைகிறத விட இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தென் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பேன் டீடைல்ஸ் பத்தி கேட்பாங்க. கண்டிப்பா பேன் கார்டு தேவை. உங்க பேன் கார்டு டீடைல்ஸ் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பாப்பப் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாப்பப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க பேன் கார்டு டேட்டா வச்சு அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. உங்க நேம் கரெக்டா, உங்களோட ஃபாதர் நேம் கரெக்டாங்கிற மாதிரி உங்களோட பேன் கார்டு நம்பரை வச்சு அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு வந்து உங்க நேமையும் ஃபாதர் நேமும் கரெக்டாங்கிற மாதிரி கேட்பாங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா, அதாவது நீங்க கொடுத்துருக்க பேன் படி உங்க டேட்டா எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கொடுங்க. இல்லாட்டி சேஞ்ச் பேன் கொடுத்து கரெக்டான பேன் கார்டு டீடைல்ஸை கொடுங்க உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மொபைல் நம்பர், பேன் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் வச்சு ஆட்டோமேட்டிக்கா அட்ரஸ் அவங்களே எடுத்துட்டு வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்ரஸ் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. இன் கேஸ் கரெக்டா இருந்தா ப்ரொசீட் கொடுங்க. அப்படி இல்லாட்டி யூஸ் டிஃபரெண்ட் அட்ரஸ் கொடுத்து வேற அட்ரஸ் கொடுக்கலாம் நீங்க. ஓகே, தென் ஃப்ரெண்ட்ஸ் டிஜிலாக்கரை யூஸ் பண்ணி ஆதார் அண்ட் பேன் கார்டை வெரிஃபை பண்ற ப்ராசஸ் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ப்ரோ டிஜிலாக்கர்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டலா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்காக கவர்மெண்டே விட்டுருக்க ஒரு வெப்சைட் ஆர் ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஜிலாக்கர். இப்போனா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங்கே நம்ம டிஜிட்டலா எல்லாம் பண்றதுனால டிஜிலாக்கரை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு டீடைல்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுத்துப்பாங்க. அப்ஸ்டாக்ஸ் எடுத்துப்பாங்க. ஆதார் அண்ட் பேன் கார்டை வந்து நம்ம வந்து டிஜிலாக்கர்ல கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே எடுத்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஷேர் பண்ணிக்க சொல்லி தான் கேட்கறாங்க. ஷேர் வித் டிஜிலாக்கர்ங்கிற மாதிரி கேட்கறாங்க. இன்கேஸ் உங்கள்ட்ட டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஒன்று கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமே அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. டிஜிலாக்கர் என்கிட்ட இல்லையே ப்ரோ நம்ம என்ன பண்றது அப்படின்னு நீங்க வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா டிஜிலாக்கரை கிரியேட் பண்ணி ஆதார் அண்ட் பேன் கார்டு டீடைல்ஸ் டிஜிலாக்கர்ல ஏத்த வச்சு அவங்களே அதை அக்சஸ் பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்ட்ட டிஜிலாக்கர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஷேர் வித் டிஜிலாக்கர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 12 டிஜிட் நம்பர் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த 12 டிஜிட் நம்பர் இந்த டைப் பண்ணோம்னா டைப் பண்ணதுக்கு அப்புறம் கேப்சா இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கேப்சாவை கரெக்டா நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நம்மளோட ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஃப்ரெண்ட்ஸ். தென் கண்டினியூ கொடுத்தோம்னா ஆல்ரெடி டிஜிலாக்கர்ல வந்து சைன் இன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி பின் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருந்திருப்போம் முன்னாடி. அதாவது டிஜிலாக்கர்ல வந்து செட் பண்ணி வச்சிருந்திருப்போம் 6 டிஜிட் செக்யூரிட்டி பின். அந்த பின்னை கொடுத்து நம்ம கண்டினியூ கொடுக்கணும். இன் கேஸ் மறந்துருச்சுன்னா ஃபர்கெட் செக்யூரிட்டி பின் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் மொபைலுக்கு ஓடிபி போகும். நீங்க புதுசா ஒரு 6 டிஜிட் பின் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இன் கேஸ் வந்து டிஜிலாக்கர்ல உங்கள்ட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஒரு புதுசா ஒரு டிஜிலாக்கர் அக்கௌண்ட் உங்களுக்கு பதிலா ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. புதுசா ஒரு 6 டிஜிட் பின்னை வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தென் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிஜிலாக்கர் வேலட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு எல்லாத்தையுமே நம்ம உள்ள வச்சிருந்தோம்னா அதுல எதுனா வந்து இவங்க தேவைங்கிற மாதிரி இந்த இடத்துல காமிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து அவங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு தான் மோஸ்ட்லி தேவைப்படும். அது ரெண்டுமே டிஃபால்ட்டா டிக் ஆயிருக்கும் உங்களுக்கு. நீங்க எதையுமே பார்க்க வேண்டியது இல்லை. நீங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு டிக் ஆயிருக்க மட்டும் பாருங்க. தென் பாத்தீங்கன்னா 30 டேஸ் வரைக்கும் நாங்க அக்சஸ் பண்ணலாங்கிற மாதிரி இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. நம்ம இது எதையுமே நீங்க கை வச்சு நீங்க மாத்த வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். பர்பஸ் வந்து KYC பர்பஸ்க்காக தான், நோ யுவர் கஸ்டமர்ங்கிற ப்ராசஸ்க்காக தான் நாங்க வந்து அக்சஸ் பண்றோங்கிற மாதிரி அப்ஸ்டாக்ஸ் வந்து டிஜிலாக்கர் அக்சஸ் பண்றது கேக்குறாங்க. அலோவ் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அலோவ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட டிஜிலாக்கர் அக்கௌண்ட் வந்து அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்டோட கனெக்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து டீடைல்ஸ் ஃபெச் ஆகி வந்துடும். ப்ரொசீட் கொடுக்க வேண்டியதான். தென் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். உங்களை வந்து போட்டோ எடுத்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃபி எடுத்துப்பாங்க. பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கிற மாதிரி உங்களை செல்ஃபி வந்து கிளியரா வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. அதாவது போட்டோ வந்து கேப்சர் பண்ணுங்க. இப்போ இன் கேஸ் வந்து உங்க கேமரா ஆக்சஸ் வந்து கொடுக்கலைன்னா அலோ ஆக்சஸ் டு கேமரா கொடுத்துட்டு டேக் போட்டோவை கொடுத்து செல்ஃபி எடுங்க. செல்ஃபி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். தென் பாத்தீங்கன்னா உங்களை பேங்க் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வேலட்ல வந்து பணத்தை வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் மூலியமா தான் நம்ம வந்து உள்ள போடுறதும் வெளில எடுக்கிறதும் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து ப்ராப்பரா நல்ல பேங்கா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே யூஸ் பண்ற பேங்க் ட்ரஸ்டபிள் பேங்கை வந்து கிளியரா கொடுங்க. நீங்க ரெண்டு விதத்துல வந்து நீங்க வெரிஃபை பண்ணலாம், லிங்க் பண்ணலாம் பேங்கை. ஒன்னு UPI மூலியமாவும் லிங்க் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி வந்து டீடைல்ஸ் மேனுவலா கொடுத்தும் பண்ணலாம்.
மேனுவலாக பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும், அக்கௌண்ட் நம்பர் ரீடைப் பண்ணணும், IFSC கோட் கொடுக்கணும், தென் ஃபுல் நேம் கொடுக்கணும், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா இல்லை வந்து கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்து கண்டினியூ கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் டீடைல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் brokerage பிளான் செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லாமே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகி தான் இருக்கும். நம்ம இந்த இடத்துல ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை, கண்டினியூ கொடுத்தா மட்டும் போதும். தென் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வேணுமான்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்ல ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் IPO இதுக்கெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். தென் F&O ட்ரேட் பண்ணணும், ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணணும், இல்லை வந்து கரன்சியில் ட்ரேட் பண்ணணும், இல்லை வந்து கமாடிட்டிஸ் கோல்டு சில்வராக ட்ரேட் பண்ணணும்னா இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டினியூ கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாகணும். நீங்கள் ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், IPO அதாவது ஷேர்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறதுக்கும், இல்லை IPOவில் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியதில்லை. பட் F&O ட்ரேட் பண்ணணும், கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் பண்ணணும், கமாடிட்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பா நம்ம வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இல்லைனா நீங்க வந்து கண்டினியூ கொடுத்துட்டு, அதாவது நீங்க இந்த 3 வேணாம் ஈக்விட்டி மட்டும் போதுனா கண்டினியூ கொடுத்துட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லாட்டி நீங்க இதெல்லாம் செக் பண்ணீங்கன்னா, இதெல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா, கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா ஆட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இன் கேஸ் உங்களுக்கு அதெல்லாம் வேணாம்னா நீங்க ஸ்கிப் ஐ வில் டூ இட் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல நீங்க F&O வேணும்னா நீங்க வந்து இந்த விஷயத்துல வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வச்சு உங்க இன்கம் ப்ரூஃப் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் ஸ்டேட்மெண்ட், சேலரி ஸ்லிப், ITR, DP ஹோல்டிங், ஃபார்ம் 16B இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாச்சும் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்க வந்து கொடுத்து நீங்க வந்து உங்களோட இன்கம் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாரும் கொடுப்பாங்க. இன் கேஸ் நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா உங்களோட பிரைமரி பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கவா இல்ல வந்து அப்லோட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் கேட்பாங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ எதுவுமே வேண்டியது இல்லைன்னா ஸ்கிப் ஐ வில் டூ திஸ் லேட்டர்ங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தென் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாட்டி யாராச்சும் நாமினி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாமினி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆட் லேட்டர் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட். இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு 2 செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. செக் பாக்ஸ் 2 கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு செக் பாக்ஸ் கொடுப்பாங்க. உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டு சென்ட் OTP கொடுத்தீங்கன்னா ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OTP வரும். அது கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட்ங்கிற மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இட் யூஸ்வலி டேக்ஸ் 3 to 4 days ஃபார் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி ரேர் கேஸ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் 3 to 4 days ஆகும். மினிமம் 6 hours இருந்து மேக்ஸிமம் 4 days வரைக்கும் ஆகும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 hours முடிஞ்சிரும். அதாவது இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் 6 hours அக்கௌண்ட் ஓபன் ஆயிரும். சில பேருக்கு 3 to 4 days வரைக்கும் கூட ஆக வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோ நீங்க வந்து மெயிலை செக் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வந்துகிட்டு இருக்கும். Upstox அக்கௌண்ட் ஓபன் ஆயிடுச்சு இல்ல என்ன ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கறது மெயில் செக் பண்ணிட்டே இருங்க. 6 hours அப்புறம் பாருங்க நீங்க. அதுக்கப்புறம் உங்களோட Upstox அக்கௌண்ட்டை நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் அக்கௌண்ட் ஓபனிங் ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தர் வீடியோஸ்ல Upstoxோட டுட்டோரியல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் வீடியோஸை 1 by 1 கிளியரா பார்க்கலாம். கிளியரா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.